மெட்டீரியல் திங்ஸுக்கு அனாயிண்டிங்கை யூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. ஏன்னா மெட்டீரியல் திங்ஸை உங்கள் கையில் கொண்டு வர்றதுக்குன்னு ஒரு அனாயிண்டிங்கை தருகிறார். பணத்தை சம்பாதிக்கிற அபிஷேகம். சாதாரணமாக மாங்கன்னு உழைச்சா ஒரு முன்னேற்றம் வருது பாருங்களேன். உழைச்சா முன்னேற்றம் வருதா இல்லையா? ஓரளவுக்கு வருது. உழைத்து என்ன பண்ணுறாங்க? முன்னேறுகிறார்கள். உழைப்புனால என்ன வருது? ஒரு முன்னேற்றம் வருது. ஆனால் இது அதுக்கு மேலே. சைக்கிளில் போனாலே சில ஊர்களுக்கு போக முடியும்னா விமானமே இருந்தால் என்ன ஆகும்? பல நாடுகளுக்கு போவீங்க. ஆமென் ஆமென். உழைச்சாலே கொஞ்சம் காசு கையில் வருதுன்னா கடவுள் உங்களை விமானம் போல சக்தியை உங்களுக்கு தரும் பொழுது பல நாட்டு பணம் உங்க கையில வரும். இடம் உங்கள் செழிப்பை தீர்மானிப்பது இல்லை. ஆமென். உங்கள் செழிப்பை தீர்மானிப்பது உங்களுக்குள் இருக்கிற புரிந்து கொள்ளுதல் தான், உங்களுக்குள் இருக்கிற வெளிப்பாடு தான். உங்களுக்குள்ள சரியான வெளிப்பாடு இருந்ததுன்னா வனாந்தரமான இடத்துக்கு நீங்க போனாலும் அது வயல்வெளியாய் மாற ஆரம்பிக்கும். தரித்திரம்ன்றனா காசு இல்லாத நிலைக்கு பெயர் தரித்திரம் அல்ல. அதுல இருக்கிற ஒரு மேட்ரு. தரித்திரம்ன்றது என்னன்னா, தன் மதிப்பை மனிதன் அறியாமல் வாழ்கிறானே, அதற்கு பெயர் தான் தரித்திரம். யாரோ ஜெயிக்கிறாங்க, யாரோ செழிக்கிறாங்க, யாரோ முன்னேறாங்க, ஏன் எனக்கு அது நடக்க மாட்டேங்குது? நான் செழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நான் முன்னேறதுக்கு என்ன பண்ணணும்னு கேள்வி கேட்குறாங்க. நான் உங்களுக்கு காட்ட போறேன் கடவுள் எப்படி உங்க பிசினஸ் வேர்ல்டுக்குள்ள அவரே இறங்கி உங்க தொழிலை, உங்களுடைய வருமானத்தை எப்படி வர்த்திக்க பண்ணுகிறார்ன்றதை உங்களுக்கு காட்ட போகிறேன். ஆமென்.